எனக்கு ஒரு வேடிக்கை கதை ஞாபகத்திற்கு வருகிறது. ஏன் இணைந்து பயணிக்க வேண்டும்? பொதுவாக மலமுட்ட மக்களுக்கு ஒரு ஆசை உண்டு, சித்த பிறகு கண்டிப்பாக மோட்சத்துக்கு போகணும்னு ஆசை தான் உண்டு. ஆனால் அதுக்கான வேலைகள் எல்லாம் செய்யறது இல்லை, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் நிறைய ஆசை உண்டு, எப்படியாவது கடவுளை கடைசியில் மோட்சத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ கொஞ்சம் வயசான பிறகு ரெகுலராக கோயிலுக்கு வந்துருவாங்க, எப்படியாவது கடவுளை கொஞ்சம் ஐஸ் வச்சிடணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் வாழ்கிற பொழுது எப்படி வாழ வேண்டும் என்பதை அன்னை தன்னுடைய வாழ்வாலும் பணியாலும் நமக்கு சுட்டி காட்டுகிறார். இந்த கதை ரொம்ப சிம்பிள். ஒரு முறை ஒரு நபர் மோட்சத்தை நரகம் எப்படி இருக்கணும்னு பார்க்க ஆசைப்பட்டார். அவர் கடவுள்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு மேலே போனார். போகும்போது ஒரு வானதூதர் அவரை கூட்டிட்டு போனார். முதல்ல நரகம் பகுதியை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதவு திறந்தது. உள்ள போய் பார்த்தாங்க, அறுசுவை உணவுகள், சூப்பரான ஃபுட்டை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த உணவை பார்த்த உடனே இவருக்கும் எச்சில் வருகிறது. அவ எல்லாரும் வர்றாங்க, அவர் பார்க்கிறார். உடனே வேறு சொல்றாரு, இனிமேல் மோட்சத்துக்கு போய் பார்த்துட்டு வருவோம், என்ன மணி அடிச்சாதான் சாப்பாடு அப்படின்னு. ஸோ டைம் ஆன 1 மணிக்கு. உடனே மீதி இருக்க டைம்ல சரி மோட்சத்துக்கு போய் பார்த்துட்டு வரோம். அங்கே போய் பார்த்தா இவருக்கு பயங்கர ஆச்சரியம். ஏன்னா ஒரு இம்மி அளவு கூட வித்தியாசம் இல்லை. எப்படி நரகம் இருந்ததோ அப்படியே தான் மோட்சம் இருந்துச்சு. அதே கதவு, அதே டெக்கரேஷன்ஸ், இதை போல தான் இருக்கும் நினைக்கிறேன். டெக்கரேஷன், நிறைய லைட்டு, அறுசுவை உணவு எல்லாம் இருந்தது. இவர் அவர்கிட்ட கேட்கிறாரு, என்னையா நரகத்தில் தீ எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னாங்க, மோட்சத்தில் நல்ல குளுமையா இருக்குன்னு சொன்னாங்க, இங்கே எல்லாம் ஒன்று போல தானே இருக்கு அப்படின்னாரு. வானதூதர் சொன்னார், ஏன் அவசர கொடுக்கையா இருக்க, கொஞ்சம் பொறுத்துக்க, மணி அடிக்கும் போது எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லி. ஸோ 1 மணி ஆச்சு. 1 மணி ஆகிற பொழுது மணி அடித்தது. முதல்ல இவர் நரகத்துக்கு போனார், கூட்டிட்டு போனார். இந்த நபரை கூட்டிக் கொண்டு போய் அங்கே காட்டினார். எல்லோரும் வரிசையாக உணவருந்துவதற்காக வைக்கப்பட்டார்கள். அமர்ந்திருக்கிற பொழுது அவர்களுடைய கரங்களில் ஒரு 4 அடி நீள ஒரு கரண்டியை கொடுத்தாங்க. முதல்ல சூப்பு குடிக்கணும், நல்ல அருமையான சூப், வெரி அரோமேட்டிக் சூப், நல்ல மனமா இருக்கு, கொடுத்தாங்க. இவன் பிடிச்சிட்டு சூப்பை எடுத்தாச்சு. எப்படி குடிக்கிறது? 4 அடி நீள கரண்டி. அப்போ மடக்க முடியாது, மடக்க ட்ரை பண்ணால் சூப்பு கீழே சிந்திக்கிட்டே இருக்கும், சாப்பிட முடியாது. பாவம், நல்ல உணவு, ஆனால் உண்ண முடியவில்லை. அப்படியே எல்லாம் சோகமாக உட்காந்துருக்காங்க. என்னையா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் கரண்டியை. சாப்பிட முடியல, பசி. சரி, இப்போ மோட்சத்துக்கு போகலாம் அப்படின்னு காட்டினாங்க. அங்கே மேலே போனாங்க. அவர்களுக்கும் அதே போல் சரியான அதே சைஸ் கரண்டி, 4 அடி நீள கரண்டியை கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அவங்க எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. உடனே பேசி சிரிக்க ஆரம்பிச்சாங்க, கதை பேசினாங்க. சூப்பர் ரெடியாச்சு. வந்த உடனேயே அவர்கள் அதை உண்ண ஆரம்பித்தார்கள். என்ன அப்படின்னு சொன்னா, அங்கே இருந்தவன் தன்னுடைய எதிர்த்தாப்பில் இருந்தவனுக்கு வாயில விடனான், எதிர்த்தாப்பில் இருந்தவன் இவன் வாயில ஓட்டினான். சந்தோஷமா சூப்பு குடிச்சாங்க, ஒரே ஜாலியா இருந்துச்சு. வயிறு நிறைஞ்ச உடனே எழுப்பி போயிட்டாங்க. அவர் சொன்னார், மோட்சத்துக்கு நரகத்துக்கும் இவ்வளவுதாங்க வித்தியாசம். உன்னால் உன்னுடைய அன்பை, உன்னுடைய உறவை பிறரோடு பரிமாறிக்கொள்ள முடியும் என்றால் அது மோட்சம். எப்பவும் சுயநலத்தோடும் போலித்தனத்தோடும் நான் என்கிற அகம்பாவத்தோடும் ஆணவத்தோடும் அதிகார வெறியோடும் இருக்கிறவர்களுக்கு அது நரகம். இவ்வளவுதான் மேட்டர். இதுக்கு மேல நிறைய ஒன்றும் வேண்டாம் இல்லையா? இந்த திருவிழாவுக்கு இது போதும். வீட்டுக்கு போன பிறகு யோசித்து பாருங்க, உண்மையிலேயே உங்களால் இப்படிப்பட்ட உங்களுடைய கடவுள் இதயத்தில் நிரப்பி தந்திருக்கிற அன்பை, பாசத்தை, நட்பை, உறவை உங்களோடு இருப்பவர்கள், நீங்க ரொம்ப தூரத்துக்கு போய் அமெரிக்காக்காரன் ஆப்பிரிக்காக்காரன் போய் ரிலேட் பண்ண வேண்டாம், உங்களோடு இருப்பவர்கள், அவர்களோடு நீங்கள் இணைந்து பயணிக்க முடியும் என்றால் அதுவே மோட்சம்.